கட்சியில் களை எடுக்கும் ராகுல் காந்தி. காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்துட்டே சிலர் பாஜகவுக்கு வேலை பார்த்துட்டு வராங்கன்னு அந்த கட்சி நிர்வாகிகள் மத்தியில ராகுல் காந்தி பேசி இருக்கிறது தேசிய அளவுல விவாத பொருளாகி இருக்கு. மத்தியிலையும் மாநிலத்திலையும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலா காங்கிரஸ் கட்சி தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு வருது. வட மாநிலங்கள்ல பாஜகவால காங்கிரஸ் ரொம்பவே பலவீனம் அடைஞ்சிருக்கு. தேர்தல் அரசியல் ரீதியா கட்சியை மீட்டெடுக்க கடந்த 10 வருஷங்களா காங்கிரஸ் கட்சி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் அது எதுவும் அவங்களுக்கு கை கொடுக்கல. இந்த நிலையில தான் ராகுல் காந்தி கட்சி நிர்வாகிகள் மத்தியில இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இப்படிப்பட்டவங்க கட்சியில இருந்து களை எடுக்கப்படுவாங்கன்னு ராகுல் காந்தி எச்சரித்திருக்காரு. பாஜகவுக்கு வேலை செய்யும் காங்கிரஸ் நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியின் வீழ்ச்சிக்கான காரணத்தை உணர்ந்து விட்டாரா ராகுல்? ராகுலின் பேச்சு காங்கிரஸ் கட்சிக்குள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். குஜராத்ல காங்கிரஸ் நிர்வாகிகள் மத்தியில பேசிய ராகுல் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்துட்டே பாஜகவுக்கு சிலர் வேலை செய்து வரதா குற்றம் சாட்டினார். அவ்வாறு பாஜகவுக்கு வேலை பார்க்கும் நிர்வாகிகள் 20 to 30 பேரை தேவைப்பட்டா கட்சியிலிருந்து நீக்க தயாரா இருக்கிறதா தெரிவிச்ச ராகுல், கடந்த 30 வருஷங்களா குஜராத்ல மக்கள் மத்தியில காங்கிரஸ் கட்சி நன்மதிப்பு பெறாம இருக்கிறதுக்கு மாநில, மாவட்ட மற்றும் ஒன்றிய அளவில் இருக்கிற சில காங்கிரஸ் தலைவர்களே காரணம்னு குற்றம் சாட்டியிருக்காரு. ராகுலோட இந்த குற்றச்சாட்டு வெறும் குஜராத் காங்கிரஸ் நிர்வாகிகள் மீதான குற்றச்சாட்டா எடுத்துக்க முடியாது. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கான குற்றச்சாட்டா தான் இதை எடுத்துக்கணும்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. களத்துல காங்கிரஸ் நிர்வாகிகளோட செயல்பாடுகள் மோசமா இருக்குன்னு ஏற்கனவே விமர்சனங்கள் இருந்து வந்த நிலையில கட்சியில இருந்துகிட்டே பாஜகவுக்கு நிர்வாகிகள் வேலை செய்யறாங்கன்னு ராகுல் குற்றம் சாட்டி இருக்கிறது முக்கியத்துவம் பெற்றிருக்கு. மத்தியில பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தேசிய அளவிலையும் மாநில அளவிலையும் காங்கிரஸோட முக்கிய நிர்வாகிகளா இருந்தவங்க பலர் பாஜகவுக்கு தாவினாங்க. குறிப்பா மத்திய பிரதேசத்துல காங்கிரஸோட முக்கிய தலையாக இருந்த ஜோதிர் ஆதித்ய சிந்தியா, இவர் திடீர்னு காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகி பாஜகவுல இணைஞ்சாரு. காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி புதிய கட்சி தொடங்கிய பஞ்சாப் முன்னாள் முதல்வர் அமரிந்தர் சிங் பின்னர் 1 வருஷத்துக்குள்ள புதிய கட்சியை பாஜகவோட இணைச்சிட்டாரு. அதே போல பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்த சுனிலும் கடந்த 2022ஆம் ஆண்டு அந்த கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைஞ்சாரு. இவங்களை தவிர முன்னாள் மத்திய அமைச்சர்கள் RPN சிங், ஜிதின் பிரசாதா, குஜராத்ல இளம் தலைவரா வளர்ந்து வந்த ஹர்திக் பட்டேல், கேரளாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் AK ஆண்டனி மகன் அனில் ஆண்டனி என பல முக்கிய நிர்வாகிகள் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்து வந்த சில மாநிலங்கள்ல திடீர்னு MLAக்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ததால ஆட்சியை இழந்திருக்கு. MLAக்களுக்கு பணம் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்களை தந்து பாஜக ராஜினாமா செய்ய வச்சதாவும் ஆபரேஷன் தாமரை அப்படிங்கிற பெயர்ல பாஜக இத்தகைய செயல்களில் ஈடுபட்டு வருதுன்னு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருது. கோவால 2019 14 காங்கிரஸ் MLAக்களும் 2022 8 MLAக்களும் கூண்டோடு ராஜினாமா செஞ்சுட்டு பாஜகவில் இணைஞ்சாங்க. கர்நாடகாவில் 2019 காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதா தளம் கூட்டணி ஆட்சி நடந்து வந்த சமயத்துல ரமேஷ் ஜர்கிஹோலி தலைமையில 14 காங்கிரஸ் MLAக்கள் ராஜினாமா செய்ததால ஆட்சி கவிழ்ந்துச்சு. அதனை தொடர்ந்து பாஜகவோட இடையூறப்பா கர்நாடகாவில் ஆட்சி அமைச்சாரு. அதே போல 2020 மத்திய பிரதேசத்துல ஜோதிர் ஆதித்ய சிந்தியா வெளியேறியதுக்கு அப்புறமா ஏற்பட்ட பூசல்ல 22 காங்கிரஸ் MLAக்கள் ராஜினாமா செஞ்சாங்க. இது கமல்நாத் ஆட்சி கவிழ்ப்புக்கு வழிவகுத்துச்சு. இப்படி பாஜகவுக்கு தாவும் MLAக்கள் இருக்கும் காங்கிரஸ்ல தான் கட்சிக்குள்ள இருந்தே பாஜகவுக்கு வேலை செய்யும் நபர்களும் உருவாகி இருக்கிறதா வெளிப்படையாவே ராகுல் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்கள்லையும் பாஜகவுக்கு சில நிர்வாகிகள் உதவுறது காங்கிரஸை பலவீனமாக்குறத ராகுல் உணர்ந்துதான் இந்த பேச்சுக்களை தொடங்கி இருக்காருன்னு, ஒரு காலத்துல காங்கிரசுக்கு பலமாயிருந்த மாநில தலைமைகள் இன்னைக்கு இல்லாததும் MLAக்கள் விலை போறதையும் களை எடுத்து காங்கிரஸை மீட்டெடுப்பாருங்கிற எதிர்பார்ப்பை ராகுலோட பேச்சு ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது.